வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஆதரவோடு இந்த 5 வருஷ பயணத்தில் நல்லபடியாக வீடு கட்டி பால் காய்ச்சியாச்சுங்க. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோன்ட்டு கமெண்ட்லேயும் சொன்னீங்க, வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் போட்டு நிறைய பேர் பேசினாங்க, வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, மணி இல்லை, நேரம் இல்லை. ஒரு விருந்தடியை வராதவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அன்றைக்கி வர முடியாதவங்க, வீட்டில் நமக்கு பொருள் ஒன்றும் எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் மணி 4 மணி இப்போ தாங்க ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போமா வாங்க. இந்த 5 வருஷம் என் கூட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னுட்டு. நான் கடந்து வந்த பாதையை எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரியணுன்னா என் பழைய வீடியோலாம் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் என் பழைய வீடியோக்களில் இருக்கும். காலங்கள் மாற மாற நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்றதுனால இப்போ என் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். எல்லாம் கடன் முக்கால்வாசி வாங்கி தான் வச்சுருக்கோம். ரெடி கேஸ் கையில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டுக்கெலாம் செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்டிருப்பீங்க. அடுத்த வீடியோக்கெல்லாம் நான் சொல்கிறேன். பொருளெல்லாம் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு பொறுமையாக நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்தவர்கள், வராதவர்கள், வர முடியாதவர்கள், வரணும்னு மனசை நினச்சி ஆசைப்பட்டவர்கள், நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நினச்சிக்கிட்ட எல்லாருக்குமே, உங்கள் தங்கச்சி, உங்கள் மகளா எல்லாம் நினச்சி எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி. சரி, இப்போ நான் விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா இவங்க பணத்துக்காக பேசுகிறாங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் அன்னைக்கு சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு நாள் சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பணத்துக்கு தட்டுப்பாட்டாக போயிடுச்சுங்க. அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சமையல்காரும் ஐயரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. அப்போ எனக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தாங்க பார்த்திங்களா, ஒரு அக்கா, எனக்கு 4 வருஷமாக கிடச்ச ஒரு அக்கா. அவங்கக்கிட்ட அவங்க ஏற்கனவே எனக்கு கிஃப்டாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ பணம் தேவை இல்லை. ஆனால் அவங்க சொன்ன அமௌண்ட்டில் ஒரு பாதி அமௌண்ட்டு எனக்கு இந்த நாள் நைட்டு ரொம்ப சிரமமாக போயிடுச்சுங்க. அப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த அக்காவுக்கு ஒரு மெசேஜ் தாங்க போட்டேன். அக்கா, எனக்கு இந்த மாதிரி ஒரு 10,000 அவசரமாக தேவைக்கா, இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்க சொல்கிறாங்க, உங்களால் முடிஞ்சால் கொடுங்க அக்கான்னே. நான் அனுப்பின வாய்ஸ் மெசேஜு ப்ளூடிக் தாங்க வந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலையே பணம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டாங்க. நான் அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு மாற்றி விட்டேன். எல்லாமே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அந்த டயத்தில் கை கொடுத்த அந்த அன்பு அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா 4 வருஷமாக அவங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் ஆறுதலாகவும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த யூடியூபர்ஸ், சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், திருவாசிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மாடு கொண்டு வந்த அக்காவோட நம்ம தருவதேன். சரி, இப்போ சாப்பாடு சமையல் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்கங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அதுதான் முக்கியம். அந்த வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன். ஒரு ப்ளூ கலர் பட்டு சேலை கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க எங்கள் நாத்தனார். மாடு கோமாதா பூஜையெல்லாம் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுவோங்க, நல்லதே ஆசைப்படுவோம். சிந்தனைகளில் வர்ற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே இருக்கட்டும், நெகட்டிவிட்டியாகவே இருக்க வேண்டாம். கனவு காண்போம். கனவு எல்லாருக்குமே ஆசைப்படுறது நம்மளுடைய விருப்பம் தானேங்க. அந்த ஆசை, அந்த கனவு நல்ல லட்சியத்தோடு இருக்கணுங்க. அது யாரும் மனசையும் காயப்படுத்தாமல், யாரும் பாதிக்கப்படாமல், நம்ம மனசில் படுற ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்ன்ட்டு எனக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். என் கனவு 2மே நிறைவேறிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னொரு விஷயத்தில் பாதி தான் தாண்டியிருக்கேன், அதையும் சொல்கிறேன். நான் யூடியூப்பில்
அந்த 4 வருஷத்தில் நான் சொல்லக்கூடிய 2 விஷயம், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நான் வீடு கட்டணும், இதுக்காக தான் நான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த யூடியூப் சம்பளம் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10,000 வரும். இதுதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. ஆனால் இந்த யூடியூப்பில் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்கங்க நிறைய பேர். ஆத்திர அவசரத்துக்கு நிறைய அக்காக்கள், நிறைய அம்மாக்கள், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பேர் சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே உதவியாக இருந்திருக்காங்க. அவ்வளோ பேர் ஆறுதலாக இருந்திருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் தான் எனக்கு ஒரு பேக் போன், ஃபுல்லாக ஒரு பேக் போன் நீங்கள் தான். தப்பு பண்ணால் மெசேஜில் ஃபோன் பண்ணியோ, நீ பண்ணுறது தப்புமா, இந்த மாதிரி பண்ணாத, அடுத்த வாட்டி திருத்திக்கோன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி துவண்டு கிடக்கும்போது நம்மளை தூக்கி விட 2 வார்த்தை சொல்கிறதுக்கு ஆளுக வேணும்ல. அதே மாதிரி உறவுகளும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளே எனக்கு சில சமயம் என்னை அப்படியே தூக்கி விட்டுருங்க மேலே. கவலைப்படாத, நான் யாராவது ஒரு விஷயம் என்னை திட்டாலோ கஷ்டப்படுத்திட்டாலோ அப்படியே துவண்டு போயிடுவேன். துவண்டு போகாத, எந்திரிச்சு ஓடுன்னு சொல்கிறதுக்கு சில அக்காக்கள், அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் எல்லாம் அந்த அடுத்த நாள் திருஷ்டி இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக, எந்த தடங்கள் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக நாள் நைட்டே பூஜை பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் ஐயர் வந்ததுக்கப்புறம் தான் நான் குளிக்கவே போனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம தானே எல்லாம் வேலை செய்யணும். வீட்டுக்கு போகும்போது இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க புது வீட்டில் நாள் நைட்டு. அப்போ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லவும், நான், பிள்ளைங்க, அக்கா எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்காரு இங்கே தான் இருந்திருக்காரு. ஆளுக வர அப்படியே போக்குவரத்து, இந்த ஜாமான் வாங்கிட்டு வாங்க, இந்த ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, சமையல் வேலை நடக்குது, அங்கே ஒரு ஆள் நின்று ஆகணும். நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா. எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்கங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, பால் காட்சிக்கு எங்கள் அக்கா மகளும் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் நாத்தனார் பரிமாறுறதில் அப்படியே சூப்பராக பண்ணி விட்ருவாங்க. அடித்து நொறுக்கி விட்டாங்க. எங்கள் நாத்தனார் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. அதே மாதிரி தான் நானும் சாப்பிடவே இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிடல. எங்கள் நாத்தனார் பரிமாறுறதில் பெஸ்ட்டு, அடித்து காலே கிடையாது. சூப்பராக வர்றவங்கள நல்லா கவனித்து விட்ருவாங்க. நான் உள்ளே வர்றவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மஞ்சள், சந்தனம், குங்குமம் கொடுக்கறது, இந்த வேலையாக நான் இருந்துக்கிட்டேன். யாராவது மொய் கவர் கொடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட தான் கொடுத்தாங்க. மொய் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் பால் காட்சிக்கு நாள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் 20,000 10,000 20,000 10,000 கடன் வாங்கி வச்சுருக்காருங்க. அதையும் நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. இந்த மொய்க்கும் இந்த திருப்பி கொடுக்குறதுக்கும் சரியாக போயிருங்க. அடுத்து அதை சொல்கிறேன். மொய் எவ்வளோ வந்துச்சு, நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கினோம், எவ்வளோ கொடுத்தோங்கிறத நான் சொல்கிறேன். பால் காய்ச்சும்போது ஐயர் தீப்பெட்டி வச்சு கொளுத்தக்கூடாது, தீப்பெட்டி வச்சு கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அதாவது அந்த ஹோமம் வளர்த்தாங்க பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு நெருப்பு எடுத்துகிட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படின்ட்டாங்க. இந்த ப்ளூ கலர் பட்டு சிலை கட்டியிருக்காங்கல்ல, இவங்கதான் எங்கள் நாத்தனார். மூஞ்சி தெரிய மாட்டேங்குங்க ஒன்றில் கூட. அப்படின்ட்டு அந்த ஒரே குச்சியை வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க திறமையாக. எல்லோரும் இந்த டெக்கரேஷனை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. அவங்க நம்ம உள்ளூர் அம்மா தான், என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். நிறைய நாளாக கேட்டாங்க, கும்பகோணத்தில் எங்கே இருக்கீங்க. நான் பயந்துக்கிட்டு சொல்லவே இல்லைங்க. பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, அப்படி பயந்துக்கிட்டு சொல்லவே இல்லை. இந்த ஜன்னலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் வந்தவங்க எல்லாருமே பேசுனது அடுப்படியை தாங்க. யாருமே அங்கேயோ ஹால்லையோ ரூமெலாம் பார்த்துட்டு நேராக அடுப்படிக்கு வந்துட்டாங்க. நானும் வந்தவங்களெல்லாம் கிச்சனுக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டேன். பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருச்சு. உண்மையிலே அந்த அம்மா அவங்களும் அவங்க பொண்ணு, அந்த அம்மா பேர் வசந்தி. கும்பகோணத்தில் நான் இருக்கிற தெருவுலேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க நம்பரெல்லாம் கொடுத்து பேசினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நாள் நைட்டே அவங்களும் அவங்க பொண்ணு 12 மணிக்கு 2 மணி வரைக்கும் இந்த டெக்கரேஷனை பண்ணாங்களாம். எனக்கு தெரியவே தெரியாது. நான் 12 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். கரெக்டாக 11:30க்கு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ அவங்க 12 மணிக்கு வந்திருக்காங்க. 12 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும் பண்ணால் தான் எலக்ட்ரிஷியன் தம்பி சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இவங்க தாங்க என் நாத்தனார், ப்ளூ கலர் சிலை கட்டியிருக்காங்கல்ல. எங்கள் அக்காவை நீங்கள் எல்லாம் நாளே பார்த்துருப்பீங்க.
எங்கள் நாத்தனார்லாம் வீடியோக்கு வரமாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. அவங்களாம் பிஹெச்டி படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணனுமே பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கி கர்நாடகாவில் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா மேலே கொடுத்துருக்காங்க. 4 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆத்திர அவசரம் ஒரு 10,000 20,000 கொடுங்கனாலும் மாற்றி விட்டுருவாங்கங்க. எல்லாருமே நல்ல மனுஷங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு எல்லாருமே கேட்டீங்க. அவங்க நம்பரை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டெக்கரேஷன் பண்ணணுன்னா நீங்கள் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்டீங்க. அவங்க என்கிட்ட சொன்னது வந்து நாங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணியிருக்கோம். கிரகப்பிரவேசம் வந்து இதுதான் முதல் முறை. இதுக்கு வந்து நார்மலாக 5,000 ரூபா ஆகும். இது சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால 5,000 ரூபா ஆகும். இதே இது பெரிய கிச்சனாக இருந்தால் கொஞ்சம் கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கிச்சன் கொஞ்சம் ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது. வீடியோவில் பார்க்க அப்படி தெரியுது, கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். அதே மாதிரி வீடுமே நிறைய பேர் வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியுது அப்படின்னாங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடாக தாங்க தெரியும், பெரிய வீடெல்லாம் கிடையாது. வீடியோக்காக அப்படி தெரியுதுன்னு மற்றவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பால் பொங்க போகுது. சூரியனும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பாலெல்லாம் காய்ச்சி முடித்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வீடு அதை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே மனநிறைவாக முடிஞ்சது. என்ன மனசு ஒரு கஷ்டம், எங்கள் மாமனார் மாமியார் அவங்களாம் இல்லை. எங்கள் அம்மா இருந்துருந்துச்சுன்னா நான் இப்படியெல்லாம் வாழ்கிறத பார்த்து எங்கள் அம்மா உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன்னா நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு எங்கள் அம்மா ரொம்ப என்னை வருத்தம்லாம் பட்டிருக்கு. எனக்கு வந்து இந்த போலீஸ் வேலைக்கு நான் போகணுன்னுலாம் ஆசைப்பட்டது, ரொம்ப வேலை கிடைக்கலைங்கோ நான் ரொம்ப வருத்தப்பட்டது. இதெல்லாம் நினச்சி எங்கள் அம்மா சரி நீ கவலைப்படாத, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்பேன்னு ஏதாவது எங்கள் அம்மா எனக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி ஒரு வீடு கட்டி நான் வாழ்கிறத எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் பார்க்கும். அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியாரை அவங்கள பற்றி இந்த ஊருக்கே தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஊர்லேயே சில வருஷங்களுக்கு முன்னாடி பணக்காரவங்களில் இவங்க ஒரு ஆள், நம்பர் 2ன்னே வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இப்போ 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே பல லட்சங்கள், பல வண்டி, பல வீடு அவ்வளோலாம் வச்சு வாழ்ந்தவங்க எங்கள் மாமனார் மாமியார். ஏதோ அவங்களுடைய சூழ்நிலை, நான் கல்யாணம் பண்ணி வரும்போது வாடகை வீட்டில் தாங்க இருந்தாங்க. இப்போ எங்களுடைய முயற்சியில் நாங்கள் எப்படியோ ஒரு வீடு கட்டிட்டோம். இதை கண்டிப்பாக எங்கள் மாமனாரும் பார்த்துருந்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போயே அவங்கள மேலேருந்து எங்களை வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க. தெய்வமாக எங்கள் கூடயே தான் இருக்காங்க எல்லாருமே. இந்த ஆரத்தி எடுக்கிறதுல இந்த அரக்கு கலர் சேலை எங்கள் அக்கா, அந்த ப்ளூ கலர் சேலை வந்து எங்கள் நாத்தனார், இன்னொரு அக்கா வந்து நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வினோதா அக்கா. எனக்கு அவங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். என் சேனலுடைய 22வது சப்ஸ்கிரைபர் எங்கள் மச்சான் ஐயர் எல்லாம் எங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ பெரிய ஆள் அவர் தான். எங்கள் மாமியாருக்கு அடுத்து அவங்க தானையா. பார்த்துக்குங்க டெக்கரேஷன்லாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்களுமே அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி விட்டுட்டாங்க. நெசமாக வந்தவங்கலாம் செல்ஃபி இந்த எக்ஸிபிஷனில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க இது எவ்வளோ ஆச்சு, எங்கே பண்ணீங்க, யார் பண்ணது. ஐயர் இன்னொரு கேளுங்க, யூடியூப்பர். நான் யூடியூப்புங்கிறத நான் முன்னாடி சொல்லுவேன், எல்லாத்தையும் ஆசைப்பட்டு சொல்லுவேன். எப்படி 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் யூடியூப் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு ஆர்வத்தில். இப்போ நம்ம ஒரு அளவு கொஞ்சம் நம்ம தெரிகிற முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு யாருக்கும் சொல்ல சங்கட்டமாக இருக்கும், விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படி வீடியோ எடுக்கும்போது இந்த டெக்கரேஷன் எங்கே பண்ணீங்க, யார் பண்ணாங்கன்னு கேட்கும்போது அது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் தெரிஞ்சவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அப்போ தெரிஞ்சு தானே ஆக வேண்டியது இருக்கும். ஐயர் எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது, எங்களையும் யூடியூப்பில் போடுங்க, எங்களையும் நாங்கள் பேசுனதையும் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. நம்ம லதாக்கா வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லதாக்கா வந்தது. இவங்க வந்து பாக்கியத்தம்மா. இல்லை இல்லை ஆமாம் ஆமாம்
பேசுங்க, நீங்கள் பேசுகிறத நான் அப்படியே வாய்ஸ் போடுவேன், நான் பின்னாடி பேச மாட்டேன். நான் வெற்றிகரமா சூப்பராக வீடு கட்டி முடிச்சுட்டாங்க சந்திரிமா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துமாக்கா 1.5 வருஷத்துமாக்கா பாப்பா 7 மாசம் இந்த வீடு பாப்பா 7 மாசம் வயிற்றுலமா. வீடு இடிஞ்சு கிடந்தப்ப லதாக்கா வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. இப்போ பால் காய்ச்சி அதனால என்னோட தங்க லதாக்கா ஒரு லக்கி சாம். அடுத்து லதாக்கா அடுத்த வாட்டி வரும்போது மேலே 3-4 வீடாக கட்டிடும். 4 வீடு 2 வீடு கட்டிடுவோம். சரி ஏதோ ஒன்று அடுத்த முறை வரதுக்குள்ள எல்லாத்தையும் அதாவது வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரா மட்டும் இருங்க, எக்ஸ்ட்ரா அந்த கடன்லாம் இல்லாம. அப்படி இருந்தாலே ஃபர்ஸ்ட் அதுதான் வெற்றி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்களா, லதாக்கா சொன்னது ஒரு உண்மை. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அவங்க பேசுனதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. சரி மக்களே, கடன் இல்லாமல் இனிமேல் வீடு கட்டிட்டோம், நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இனிமேல் தான் நமக்கு வேலையே இருக்குது. நல்லபடியாக கடன்லாம் முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய்.